4 வாரங்களில் கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதிய பெயர்களை நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், கல்வி நிறுவனங்கள்ல சாதிய பெயர்களை நீக்க வேண்டும் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக நீதிமன்றம் தரப்புல சொல்லப்பட்டிருக்கிற முழு விவரம். தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிரூபிக்க சிறப்பு அதிகாரி நியமித்து எதிர்த்துதான் இந்த வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த சாதியை ஊக்கப்படுத்தும் சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழே பதிவு செய்ய முடியுமா என்பது குறித்தும், பள்ளிகளுடைய பெயர்கள் உள்ள சாதிகள் பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்தும் அரசுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்குல தான் இன்றைக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி தீர்ப்பளித்திருக்கிறார். அதுல சங்கத்தின் பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்க சங்க சட்ட திட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும், அது தொடர்பாக அரசை அணுக உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். மேலும் ஜாதிகளுடைய பெயரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை சர்க்குலர் அனுப்ப வேண்டும் என்றும் பதிவுத்துறை ஐடிக்கு அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறார். அது மேலும் சங்கங்களுடைய பெயரில் உள்ள ஜாதி பெயரை நீக்கி சட்டத்திட்டங்கள் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமான சங்கங்கள் என அறிவிக்க வேண்டும் என்றும் அந்த நீதிபதி அந்த உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார். ஜாதி சங்கங்களுடைய பெயர்கள் உள்ள ஜாதி பெயரை நீக்கி சங்க சட்டத்தில் திருத்தங்கள் செய்யும் பணிகளை 3 மாதத்துக்குள் துவங்கி 6 மாதத்துக்கு முடிக்க வேண்டும் என்றும் ஒரு நிபந்தனையும் விதித்திருக்கிறார். அதே போல இந்த ஜாதி சங்கங்கள் நடத்தும் பள்ளி, கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்கள் பெயர் பலகையிலே ஜாதி பெயர்களை இடம்பெறக்கூடாது என்றும் உத்தரவிட்டிருக்கிற நீதிபதி அந்த கல்வி நிறுவன பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை 4 வாரங்கள் நீக்க வேண்டும் என்றும், இல்லை என்றால் அந்த கல்வி நிறுவன அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அரசு நடத்தும் அந்த கல்லர் சீர்திருத்த பள்ளி, ஆதி திராவிட நலப்பள்ளி போன்ற பெயர்களையும் மாற்றி அரசு பள்ளிகள் என்ற பெயரை மாற்ற வேண்டும் என்றும் அவர் அந்த உத்தரவை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் வேறு சாதியில திருமணம் செய்து கொண்டவர்கள் என்ற காரணத்துக்காக குழந்தைகளை பெற்றோரே கொலை செய்யும் நிலை நிலவுவதாலும், கைகளில் ஜாதி கயிறு கட்டுகளும் அறுவாளுடன் மாணவர் வகுப்பறைக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதாலும் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக நீதிபதி அந்த உத்தரவில் எதுக்காக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பதை விளக்கம் அளித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.